கூடிய சீக்கிரம் இந்த ரோகிணி வந்து கையும் களவுமா சிக்கிக்க போகிறாங்க. இப்போ நம்ம முத்து மீனாவும் வந்து கவுன்சிலிங்க்கு இந்த கிறிஸ் பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கிறிஸ் வந்து அத்தனை உண்மையும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸும் தருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முத்து மீனாவே பிடிக்கும் அப்படின்னா லைக் கூட தருவீங்க. இப்போ நம்ம கிறிஷ் வந்து மயக்கத்தில் அத்தனை உண்மையும் சொல்ல போகிறான். ஆனால் அம்மா பேர் வந்து கல்யாணின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா நம்ம ரோகிணி வந்து அங்கேயும் அவங்க பித்தலாட்டத்தனத்தை காட்டியிருக்காங்க. தான் பையன்கிட்ட அம்மா பேர் கல்யாணின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த ரோகிணி வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் போகிற பக்கம்லாம் பார்த்தா இது நிரந்தரமாக தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து அத்தனை உண்மையுமே கிறிஷ் மூலியமாக சொல்ல போகிறாங்க. இல்லை அப்படின்னா இந்த ரோகிணி வந்து சிக்கி தவிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என் பையனை விட்டு நான் இந்த வாழ்க்கை வாழணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மனோஜ் பையனை கூட குப்பையை கொட்டுறதுக்கு நான் என் பையன் கூடவே என் வாழ்க்கையை கழிச்சிடறேன். அவன் அது எவ்வளோ மேலுன்ற மாதிரி வந்து இந்த வீட்டை விட்டே போக போகிறாங்க. ஒளிஞ்சதடா பேருன்னு விஜய்